பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆம், உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். தேவனுடைய படைப்பாகிய மனுஷன் என்பவன் தேவனைப் போலவே தேவனுடைய சாயலாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் படைத்தார். அதற்கு நான் இந்த வார்த்தையை ஒப்பிடுகிறேன், பரிபூரணம் என்று சொல்லி, முழுமை. அப்படி பார்த்தீங்கன்னா, தேவன் தமது சாயலாகவே தமது ரூபத்தின்படியே படைத்ததான மனுஷனை இந்த பூமியில அவன் வாழ்கிறதற்கும் அவனுடைய ஆசீர்வாத நிலைகளெல்லாம் அபரிவிதமாய் காணப்படுவதற்கும் தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார் என்கிறத இந்த ஒரு வசனத்துல நம்மளால பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றார், உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று, அதாவது உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில தேவனுடைய பண்பும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான நிலைகளையும் அதிகமாய் இங்கே பார்க்க முடிகிறது. தேவன் ஒரு நன்மை செய்தார் என்று சொன்னால் அதிலே அவருடைய நாமம் விளங்கும்படிக்கு நாம் அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். முப்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதனால தான் நான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்ல வருகிற காரியம், அவருடைய பிறப்பாகிய நம்மூலியமாக அவருடைய சந்ததிகளை உருவாக்கணும். அதுலேயும் பாருங்க, குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு உன் கற்பத்தின் கனியிலும் அப்படின்னு. அப்படின்னா மலடு என்பது அங்கே இருக்க முடியாது. மலடு என்பது தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையிலையும் சரி, கற்பத்தின் கனியிலையும் சரி, அவர்களால் மலடாய் இருக்க முடியாது. அவர்களால் மலடாய் இருக்க முடியாதுன்னா அப்படிப்பட்ட துர்பாக்கியத்தை தேவன் ஒருவருக்கும் ஒருபோதும் அனுமதிக்கிறது இல்லை. இந்த நாளில் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை ஒருவேளை கேட்கிற நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த திருவசனத்தை உணர்த்துகிறார் தீர்க்க தரிசனமாக. உன் கற்பத்தின் கனியும் உனக்கு மலடா இராதபடிக்கு, உன் கற்பம் அது மலடா இராதபடி நீ கர்ப்ப பிறப்பை அடைவாய் என்கிறத இந்த வேத வாக்கியத்தின் மூலியம் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் யாரா இருக்கட்டும், இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு தேவன் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்தருளுகிறார். நீ மாத்திரம் இல்லை, நீர் வளர்க்கிற மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு அதுலேயும் எதுவுமே மலடா இருக்கிறதில்ல. நீ நட்டினா அது பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் நஞ்சல்ல, பரிபூரணம். அப்படின்னா முழுமை. அந்த முழுமையை அனுபவிக்கக்கூடிய காரியங்களாக தேவன் உன்னை அப்படியாய் ஆசீர்வாதத்தை நடத்துவார். நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் உரிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இதில் பலவிதமான வார்த்தைகள் இருக்குது, பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தந்தருள் இருக்கிறார். இதை நாம் அனுபவிப்போம், சுதந்திரிப்போம், செபிப்போம். நல்ல தகப்பனே, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இதை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். இது எங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிப்பதாக இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும்
இந்த நாட்களிலே ஒரு அற்புதம் உண்டாவதாக என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். அப்பா, அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் இதிலே ஒரு வேளை சாட்சி பகிர்வார்கள் என்று சொன்னால் பகிர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நிச்சயமாக இந்த வார்த்தை ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாதையா. இந்த வார்த்தை தன்னுடைய வேலையை செய்து முடிக்கும். அப்படியாய் நீர் செய்வதற்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.